சொல்லுங்க. அந்த இடத்துல நானும் அந்த குழந்தையும் மட்டும்தான் தனிச்சிருந்தோம். வேற யாருமே இல்லை. எனக்கு அந்த குழந்தைய பார்த்த உடனே என்னுடைய பாலிய காலம் தான் ஞாபகம் வந்தது. நானும் ஒரு காலத்துல இப்படிதானே குழந்தையா இருந்தேன் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. இப்ப என் வாழ்க்கை எப்படிலாம் மாறி போச்சு. நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே மூளையில இருந்து ஒரு குரல், எல்லாரும் கேளுங்க, வெடி வைக்க போறோம், சரவெடி, அவ்வளவுதான். அப்போ அந்த வெடி வெடிச்ச வெளிச்சத்துல சில முகங்களை பார்த்தேன். வறுமையில வாடி வதங்கின முகங்கள், ஒல்லியான உடல்கள். அவங்களுக்கு செய்யறதுக்குன்னு எந்த வேலையும் இல்ல. ஊர் இல்ல, வீடு இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா ஒரு சக மனுஷனுக்கு தேவைப்படுற எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுதானே? தேவைப்படுதானே செய்யும். உலகத்தில் வாழ்கிற மனித சமூகம், இந்த சமூகத்தோட உயிர் பிறப்பு வெட்ட வெளியில நிகழுது. அதன் உருவாக்கமும் வெட்ட வெளியில நிகழ்ந்து வளர்ச்சி அடையுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? புரியுது புரியுது. மேல சொல்லுங்க. அந்த மக்களுக்கு உண்ண உணவு இல்ல, உடுக்க உடை இல்ல, இருக்க இருப்பிடம் இல்ல. அவங்க சாப்பிடுறது, தூங்குறது எல்லாமே வெட்ட வெளியில தான். ஏன் அவங்க உடலும் வச்சிருக்கிறது கூட வெட்ட வெளியில தான். நான் அந்த குழந்தை பக்கத்துல போனேன். குழந்தை தரையில கிடக்குது. குழந்தை தரையில கிடக்குது. நாட்டின் வருங்கால பிரஜை. அதுக்கு என்ன தெரியும்? உங்களையும் என்னை மாதிரி தானே அந்த குழந்தையும் பிறந்தது. அன்பு, பாசம், நேசம், காதல், காமம், பக்கம், இப்படி எல்லா விதமான மனித உணர்வுகளோடையும் அந்த குழந்தையை வளர்ப்போம் தானே. தாடியும் மீசையும் அரும்பி அந்த குழந்தை பெரியவனாக துளித்துளியாக இந்திரியத்தை என்று பல வழிகளிலும் சிந்தும். அந்த துளிகளில் சில குழந்தையாக மாறி அதுவும் வளையும். இப்படியே படிப்படியா துளித்துளியா இந்திரியம் இழந்து, தேகம் இழந்து, தேஜஸ் குன்றி, நரை கூடி பிறப்பருவம் மீறி சாகும் அல்லது அகால மரணம் அடையும். இந்த குழந்தை வளர்வதாக இருந்தால் அது எந்த மரத்தின் அடிப்படையில் வளரும்? தாய் சொல்லித் தருகிற நம்பிக்கை பிஞ்சு மனதில் பதியும். அவன் வளர்ந்து பெரியவனான பின் தன்னுடைய மத நம்பிக்கை தான் மற்ற எல்லாருடைய மத நம்பிக்கையை விட உயர்ந்தது என்று சொல்லுவான். சொல்வானா இல்லையா? ஆனால் இப்போது இந்த குழந்தை ஒரு இந்துவோ, முஸ்லிமோ, கிறிஸ்தவனோ, பாசியோ, ஜைனனோ, சீக்கியனோ இல்ல. சாதாரண மனித குழந்தை. நீங்களும் நானும் மனித குழந்தைதானே ஒரு காலத்துல. ஆமா ஆமா. என்னுடைய வாழ்க்கை இப்படிலாம் மாறி போயிடுச்சு. நான் ஒரு நோயாளி ஆயிட்டேன். எனக்கு நேர்ந்த அனுபவங்கள் தான் இந்த குழந்தைக்கு நேருமா? அது ஒரு நோயாளியா மாறுமா? நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த குழந்தை ஒரு ஆசிரியர் ஆகலாம், ஒரு விஞ்ஞானி ஆகலாம், ஒரு மருத்துவன் ஆகலாம், ஒரு கவிஞர் ஆகலாம், உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஆகலாம். இப்படியே நான் அந்த குழந்தைய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு இடி முழக்கம். வானத்தில் அப்படி பேரீச்சல். விமானம் 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 விமானத்தை பார்த்த முதல்ல எனக்கு போர் தான் ஞாபகத்துக்கு வருது. பிச்சு விட்டு சாகிறார்கள் மக்கள். நகரங்கள் தீப்பற்றி எரிகின்றன. என் நண்பனை நானே சுட்டிக் கொண்டேன். என் நண்பனை நானே சுட்டிக் கொண்டேன். இல்ல, நான் என் கதையை தொடர்ந்து சொல்றேன். நிசப்தம் நிசப்தம். நகரத்திலிருந்து பேரிரைச்சல் கேட்குது. நின்று போன எந்திரங்கள் எல்லாம் மறுபடியும் இயங்க தொடங்கின.
திடீர்னு குரல் விட்டு அழ தொடங்குச்சு. அதோட சத்தம் என்னால தாங்க முடியல. அப்போ நான் பக்கத்துல போனேன். போய் அந்த குழந்தைய நான் கையில எடுத்து, ஐயோ ஒரு 1000 இரும்பாவது என் கையை வச்சிருக்கும். அந்த குழந்தைய மடியில போட்டு நான் இரும்பெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பா 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 நான் எதுவுமே பேசல, எதுவுமே கேட்கல. தாய் மனம், குழந்தை பாசம், இப்படிப்பட்ட தாய் எனக்கு இருந்திருந்தா நான் இருப்பேனா? விளைபவன், தன் உடலை விட்டு விளைப்பவன். இருந்தாலும் அந்த குழந்தை மீது எவ்வளவு பாசம். அந்த தாய் குழந்தைய தூக்கிட்டு போனால, இல்ல வேணாம், அந்த தாய் குழந்தைய தூக்கிட்டு போனால, குழந்தைய தூக்கிட்டு போய் அழற குழந்தைக்கு பால் கொடுத்துருக்கா. மார்பிள எறும்பு கடிச்சப்பதான் அந்த குழந்தையும் எறும்பு கடிச்ச உண்மை அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. என் செல்லத்தை எறும்பு கடிச்சதா கொல்ல பார்த்தாடா கண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே குழந்தைக்கு பால் கொடுக்க தொடங்கினா. குழந்தையும் அழுகையை மறந்துட்டு பால் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிருச்சு. எனக்கு பசி மயக்கம். நான் அப்படியே உட்கார்ந்துருந்தேன். என் முன்னால யாரோ நிக்கிற மாதிரி இருந்தது. பார்த்தேன், அந்த குழந்தையோட அம்மா தான். அவ என்னை எப்படி கூப்பிட்டா தெரியுமா? என்ன சொல்லி கூப்பிட்டா தெரியுமா? யோ பிச்சைக்காரா, நீ குழந்தைய எறும்பு கடிச்சதுன்னா தூக்குன, நான் நீ குழந்தைய திருடிட்டு போக பாக்குறதா உன்னை எட்டி உதச்சிட்டேன்டா அப்படின்னா. நான் எதுவுமே பேசல. அவ தன்னோட முந்தானையில இருந்து சில நாணயங்களை எடுத்து என் மடியில போட்டுட்டு அப்படியே போயிட்டா. நான் அந்த நாணயங்கள்லாம் எடுத்து பார்த்தேன். நாணயங்கள், பணம். இந்த பணம் தானே உலகை ஆளுகிறது. இந்த பணம் தானே சக மனிதனை ஏழை என்றும் பணக்காரன் என்றும் பிரிக்கிறது. ஆமா, இந்த பணம் தானே உலகில் நடக்கும் எத்தனையோ குற்றங்களுக்கு அடிப்படை. இந்த பணம் தானே ஏழை நாட்டு மக்கள் பட்டினியால் சாவதற்கும்